ஹாய் கைஸ், நல்லா இருக்கீங்க நம்பரும் ஸோ நல்லா இருப்பீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த குட்டிக்கண்ணம் அண்ட் முண்டக்கயம் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்தில் போய் இந்த வீடியோ முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஹில்ஸு இந்த கும்மளி பக்கமாக இப்போ கும்மளிக்கு போகிறதுக்காக இந்த ஹில்ஸில் இன்னும் போய்கிட்டே தான் இருந்தோம். ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. என்னன்னே தெரியல, இந்த கெவிக்கு இவ்வளோ பேரா அப்படின்றத விட சபரிமலை இந்த வழி வந்து ரொம்பவே பக்கம். நாங்கள் ஸ்டே பண்ண சைட்லேருந்து 20 கிலோமீட்ரு தான். அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா 11:38 ஆகிடுச்சு. நாங்களும் பொறுமையாக கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு. ஏன்னா வீட்டிலேருந்தே மொத்தம் 500 கிலோமீட்ரு மொத்தம். பட் நாங்கள் வந்து இங்கே 350 ஆர் 380 சம்திங் நாங்கள் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தோம். இன்னும் வந்து ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் எங்கள் ரெசார்ட் இன்னுமே தூரமாக இருக்குது. அதையுமே போய் ரீச் பண்ணணும். இந்த வீடியோ வந்து முண்டக்கயம் வரைக்கும் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குட்டிக்கண்ணம் ஒரு ஊர் வரும். நெக்ஸ்ட்டு முண்டக்கயம் அப்படின்ற ஒரு ஊர் வரும். குட்டிக்கண்ணத்தில் உங்களுக்கு எதாவது வேணும்னா கூட அங்கே கொஞ்சம் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு இந்த சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா குட்டிக்கண்ணத்தில் சாப்பிட்டுக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா நாங்கள் முண்டக்கயம் சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் முண்டக்கயத்தில் வந்து சாப்பிட்டோம். புரோட்டா அது இதுன்னு சாப்பிட்டோம். அப்புறம் வந்து குமளி ரீச் பண்ணியாச்சு. அந்த என்ட்ரன்ஸு போர்டெலாம் பார்த்தோன்னே ஜாலியாகிடுச்சு. ஏன்னா குமளி இப்போ தான் ரீச் பண்ணுறோமே. அப்புறம் சபரிமலை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பக்கம் தான் இங்கேருந்து. அப்புறம் இந்த முன்னாடி இந்த KL05 அப்படின்ற ஒரு வண்டி, அந்த டொயோட்டா ஹைப்ரிட்ன்னு நினைக்கிறேன். அந்த காரை நாங்கள் எவ்வளோ நேரமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோன்னு தெரியுங்களாங்க. அந்த டேர்னிங்க்கு அப்புறம் தான் அவர் காணா போயிட்டார். அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் அந்த நம்பர் பிளேட் பாதி மறைச்சிடுவேன். KL05 அது மட்டும் தான் சொல்லுவேன். நாங்களும் பொறுமையாக போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் போகிற வழியில் ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்களும் அப்படியே பொறுமையாக போனோம். அப்புறம் வந்து அந்த திருப்பியும் ஹில்ஸ் ஒன்று. அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த டீ எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மூணார்லலாம் இருக்குமில்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியா வந்துச்சு. இந்த கெவி ஃபாரஸ்ட் மொத்தம் 4 இடத்த இணைக்குதுங்க. அனிமல் சைட்டிங்குக்கு முதுமலை, பச்சை பசேன்னு இருக்கணும்னா வந்து மூணாறு, அப்புறம் அந்த டீ எஸ்டேட்டு வேணும்னா வந்து வால்பாறை, அப்புறம் அந்த கிளைமேட்டுக்கு வந்து ஊட்டி. இதை 4மே இணைக்குது இந்த கெவி ஃபாரஸ்ட்டு. இந்த டீ எஸ்டேட் நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு அப்புறம் வரும். செம்மையாக இருக்கும், செம்ம அழகாக இருக்கும் இந்த டீ எஸ்டேட்டு. அப்புறம் வந்து இந்த இது கண்டாந்து தான் வரும். அப்புறம் இந்த கடையெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணியில் பாட்டிலில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த முன்னாடி ஃபஸ்ட்டு டேர்னிங்கில் அந்த கடை க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் அங்கேயே நிப்பாட்டி தண்ணியெலாம் ஃபில் பண்ணியாச்சு. அந்த பின்னாடி ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம், 5 லிட்டரு. அதுலேருந்து இதில் நார்மல் பாட்டிலில் ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் எங்கள் அப்பாவும் வந்து 60க்குள்ளே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த ஏரியாவில். ஏன்னா அதுக்கு மேலே போக முடியல, அதுக்கு கீழேயும் போக முடியல. கொஞ்சம் ஸ்லோவாக போனால் பின்னாடி வந்துடுறாங்க, ஃபாஸ்ட்டாக போனால் முன்னாடி நின்றுடுறாங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் அந்த டீ எஸ்டேட்டு பாருங்களேன். ஸோ இந்த வழியாக தான் ஜீப்புமே வந்துச்சு. இதில் வந்து தான் திருப்பி பாதியில் போனோம். அதெல்லாம் செம்ம டயர்டாகிடுச்சு ஜீப் ரைடு. இதுக்கு எதுக்குடா போனோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணி வச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ரோடு வந்து ரொம்ப மோசமாக போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ட்ரைபல்லாம் எப்படி வந்து ரோடு வசதி மக்கள் கூட கனெக்ட் ஆகாமல் இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. அந்த டீ எஸ்டேட் பாருங்களேன், செம்ம அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்புறம் இதையும் முடிச்சுட்டு திருப்பியும் அந்த குட்டிக்கண்ணம் அப்படின்ற ஊரை நோக்கி போயிட்டு அப்புறம் நாங்களும் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டிக்கண்ணம் முண்டக்கயம் அது இந்த கரெக்டான பிளேஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்காது. ஏன்னா அந்த குட்டிக்கண்ணம் முண்டக்கயம் ரீச் பண்ணுறது நல்லா தூங்கிட்டேன். சாரி. சரி, பாய்.